ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஜூலியாண்டினா சீரீஸ்ல 7வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் வேலண்டினா சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க எங்க காதலை ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்ட பிறகு கொஞ்ச நாள் எல்லாமே ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி 3 ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன். அந்த உறவு எதுவுமே எனக்கு அவ்வளோ கடினமா இருந்தது இல்லை. ஸோ ஜூலியானா கூட ஆன என்னோட காதலும் அவ்வளோ கடினமா இருக்காது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது அப்படி இல்லை. ஜூலியானா என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் லூச்சு கிட்ட இதை பத்தி பேச போனேன். நான் அவனுக்காக என்ன ஃபீல் பண்றேனோ அதை தெரிஞ்சுக்கிற உரிமை அவனுக்கு இருந்தது. ஸோ நான் பிரேக்கப் பத்தி பேசினேன். பட் லூச்சோவால அந்த பிரேக்கப்பை ஏத்துக்க முடியல. நான் யாரையும் காதலிக்கிறதால தான் அவனை பிரேக்கப் பண்றேன்னு கரெக்டா சொன்னான். அது யாருன்னு கண்டுபிடிக்க செர்ஜுவோட சேர்ந்து என்னை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சேன். பட் எப்பவும் அவனால என்னை ஜூலியானா கூட மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அதான உண்மை, நான் அவ்வளவுதானே காதலிக்கிறேன். பட் லூச்சோ அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான் ஒரு நாள் என்னை ஃபாலோ பண்ணி என் அம்மா வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு நான் அங்க ஜூலியானாவை கிஸ் பண்ணிட்டு இருந்ததை அவன் பார்த்துட்டான். அது அவனால தாங்கிக்கவே முடியல. அவனோட கோபம் ரொம்பவே அதிகமாச்சு. அவன் உள்ள வந்து, ஒரு பொண்ணுக்காகவா என்னை விட்ட? நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன், அதுக்கு நீ இப்படிதான் எனக்கு பரிசு கொடுப்பியா? நல்ல வேளை உன் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு புலம்பி என்னை அடிக்கவும் வந்தான். பட் அப்ப ஜூலியானாவும் செர்ஜோவும் சேர்ந்து லூச்சோவை சமாளிச்சு அங்க இருந்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே பயந்துட்டேன். இது என்ன ஆகுமோ, இதெல்லாம் நான் எப்படி சமாளிப்பணும் அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நான் பயந்த மாதிரியே நடக்கவும் ஆரம்பிச்சது. இன்னைக்கு நடந்த டிராமாவே போதும் அப்படின்னு நான் ஜூலியானாவை டிராப் பண்றதுக்காக போய்கிட்டு இருந்தேன். அப்ப என் அக்கா கால் பண்ணான். எனக்கு புரிஞ்சிருச்சு. லூச்சா போட்டு கொடுத்துட்டான். எனக்கு பதட்டமா இருந்தது. நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ண போறேன்? நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? நான் ஜூலியானா கிட்ட சொன்னேன், ஜூல்ஸ் நம்ம எங்கேயாவது போயிடலாம், இங்க இருக்கவே வேண்டாம், திரும்ப வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஜூல்ஸ், வேலண்டினா, உனக்கு உன் அக்கா கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. எனக்கு புரியுது, நாம இத இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. ஆனா நம்ம இந்த சூழ்நிலையும் சமாளிச்சுதானே ஆகணும். நீ உன் அக்கா கிட்ட பேசும்போது நாம நம்மளோட காதலை ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொன்னான். ஆனா எனக்கு அப்பவும் பயமா தான் இருந்தது. அவளை கட்டி பிடிச்சு அழுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போனேன். என் அக்கா கிட்ட பேசினேன். அவ எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ஒரு குழப்பத்துல இருக்க, நீ ஒரு அப்பாவி, ஜூலியானா உன்னை யூஸ் பண்ணிக்க பாக்குற, இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த உறவு உன்னை தனிமைப்படுத்தும் அப்படின்னு சொன்ன. பட் நீ எந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது, நான் தனியாவும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் என் அக்கா சொன்ன மாதிரி தான் நடந்தது. என் காலேஜ்ல உள்ளவங்களுக்கும் இந்த விஷயங்கள் பத்தி தெரிய வந்தது. அவ்வளோ நாள் என் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்த என்னோட நண்பர்கள் எல்லாருமே என் முன்னாடி காசிப் பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு லெஸ்பியன். ஓ, லெஸ்பியன்னா இப்படிதான் இருப்பாங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இவளால காலேஜ் வர முடியுது? நல்ல வேலை நான் அவ வீட்டுக்கு போகும்போது அவ கூட ஸ்டே பண்ணல எப்படின்னு அவங்க மனசுல பட்டது எல்லாத்தையும் என் முன்னாடியே பேச ஆரம்பிச்சாங்க. அது என்னை ரொம்பவே காயப்படுத்திட்டு இருந்தது. அது பத்தாதுன்னு சோசியல் மீடியால என்னை பத்தி அசிங்கமா மீம் கிரியேட் பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால என்னால ஜூல்ஸ் கிட்ட ஒழுங்கா பேச முடியல. அவளை நான் அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சேன். அவளும் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தா, மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான். என்னாச்சு வேலண்டினா, நீ ஏன் வித்தியாசமா பிஹேவ் பண்ற அப்படின்னு வாய்ஸ் நோட்டு கூட அனுப்புவேன். ஆனா
எனக்கு இது எல்லாமே புதுசா இருந்தது. இந்த சூழ்நிலைய எப்படி சமாளிக்கிறதுன்னு ரொம்பவே தடுமாறி போய் நின்னேன். நான் என் அண்ணா கிட்ட போனேன். அப்ப என் அண்ணா சொன்னான், நாம விரும்புறவங்களுக்காக, நாம விரும்புற வாழ்க்கைக்காக சில கஷ்டங்களையும் தாங்கிக்கணும் வேலண்டினா. நீ விரும்புறவங்களுக்கு முன்னாடி அந்த கஷ்டங்கள் நிச்சயமா உனக்கு பெருசா தெரியாது. அவங்க உன் கூட இருக்கும்போது உன்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்ன. அப்ப எனக்கும் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருந்தது. இந்த சூழ்நிலைய சேர்ந்தே சமாளிக்கலான்னு ஜூலியானாவை தேடி போனேன். பட் நான் லேட்டா போயிட்டனோ என்னமோ தெரியல. ஜூலியானா, நம்மளோட இந்த உறவு சரியா வரும்னு எனக்கு தோணல வேலண்டினா. நாம இந்த உறவை நிறுத்திக்கலாம். இனிமே நாம ஒருத்தர் பார்த்துக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்.